ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் கோபிநாத் 48. இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லையும் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி தான் செய்வாங்க. அது வந்து கொஞ்சோண்டு மீந்து போச்சு. ஒரு 6-7 சப்பாத்தி வந்து மீந்துருச்சு. அதை வந்து வச்சு ஏதாச்சும் செய்யலாம் ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கு வந்து சப்பாத்தியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 பீஸாக பண்ணி சின்ன சின்ன துண்டாக எடுத்துக்கோங்க. இந்த அளவு வந்து எனக்கு கிடச்சிது. அதை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கடலக்கொட்டை கொஞ்சோண்டு உரித்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கொஞ்சம் மிதமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சப்பாத்தி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு. அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வெல்லத்தை வந்து கொதிக்க விடுங்க. பாகு மாதிரி காசை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏலக்காய், சுக்கு, இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடலக்கொட்டை தூளை வந்து அதில் கொட்டி கிளறி விடுங்க. நல்லா வந்து சப்பாத்தி வந்து அந்த பாவில் வந்து நல்லா ஊறி வரணும். கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வரும்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி 1/2 hour கழிச்சு இந்த மாதிரி ஊறி வந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.